ஹாய் வாரியர்ஸ். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப் வேவ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்தியாவில் ஐடியா ஜென்ரேஷனோட ஐடியாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் இந்தியாவில் அதிக அளவுல நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் அப்படிதான் ஒரு ஸ்டார்ட் அப் வேவ் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கு. எந்த ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள ஒர்க்கர்ஸை அவங்க ஹையர் பண்ணி ஆர்கனைஸ்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிஷியன், பிளம்பர்ஸ், டெக்னீஷியன் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க ஹையர் பண்ணி அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல ஆர்கனைஸ்ட் படுத்தாங்க. இந்த ஆர்கனைஸ்ட் முறை எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வேணும் அப்படின்னா இந்த ஆப் மூலமா நீங்க அவங்கள புக் பண்ணி நீங்க உங்களோட வேலைகளை பார்த்துக்கலாம். இதுதான் இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவோட கோர் ஐடியாவே இருந்துட்டு வருது. இன்னைக்கு இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் வேவ் எதை கிரியேட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான ஒரு கம்பெனிஸை இதே கிரியேட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்பன் கிளாப். ரீசெண்ட் டேஸ்ல இந்த கம்பெனியோட நேமையே மாத்திட்டாங்க அர்பன் கம்பெனி. செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிட். தேர்ட் பாத்தீங்கன்னா பிராண்டோ. இந்த 3 கம்பெனியுமே இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வேவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் வேவ்ஸ் 60 பில்லியனுக்கு மேல டொமஸ்டிக்ஸ்லயும் ஹோம் சர்வீஸ் மார்க்கெட்லயுமே இன்னைக்கு பில்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் வேவ்ஸ் வந்து எதை கன்வெர்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸை ஒரு ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸா இந்த ஆப்ல கொண்டு வர்றது மூலமா ஒரு ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸா இந்தியாவில் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு அர்பன் கம்பெனி எந்த மாதிரி நீஷ்லாம் அவங்களோட லேபர்ஸை ஆர்கனைஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பியூட்டி அண்ட் வெல்னஸ் இதுல அவங்களோட லேபர்ஸை ஆர்கனைஸ்ட் படுத்துறாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஹோம் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது வீடுகள்ல ரிப்பேர் பார்க்கக்கூடிய லேபர்ஸையும் இவங்க ஹையர் பண்றாங்க, மெயின்டைன் பண்ணக்கூடிய லேபர்ஸையுமே இவங்க ஆர்கனைஸ்ட் படுத்துறாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா கிளீன் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லேபர்ஸை இவங்களோட ஆப்ல ஆர்கனைஸ் படுத்துறாங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா இவங்களோட ஆர்கனைஸ்டு லேபர்ஸை ஹோம் சொல்யூஷனுக்கும் கொண்டு வராங்க. ஸ்னாப்டிட் இன்னைக்கு அவங்களோட ஆப்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 10 to 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு லேபரை நீங்க ஹையர் பண்ற மாதிரி அவங்களோட ஆப்ல இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு லேபர் 100 ருபீஸை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா வெரிஃபைடு லேபர்ஸை இவங்க அவங்களோட ஆப்ல இன்டிகிரேட் பண்றாங்க. அது வந்து எப்பவுமே தவறான நோக்கத்துல போகாது அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்டார்ட் அப்போட மெயின் இதாவே இருக்குது. ஃபோர்த் பாத்தீங்கன்னா இவங்களோட ஆர்கனைஸ்டு லேபர்ஸை ஹோம் சொல்யூஷனுக்கும் கொண்டு வராங்க. பிராண்டோ அவங்க எந்த மாதிரி அவங்களோட ஆப்ல கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி தான் எலக்ட்ரிஷியன், பிளம்பர்ஸ் இந்த மாதிரியான சர்வீஸையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹோம்ல இருக்கக்கூடிய லாண்ட்ரி, அதுக்கடுத்தது மீல் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் அவங்களோட ஆப்ல கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப் வேவை கிரியேட் பண்ணாலுமே இது வந்து டெய்லி வேகர்ஸுக்கு ஒரு ஜாப் கிரியேஷனை கிரியேட் பண்ணுது, அவங்களோட ஸ்கில்ஸை என்கேஜ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவுது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கேலிங், அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல மில்லியன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ல இணைக்கிறது மூலமா அவங்களோட ஜாப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் பாத்தீங்கன்னா மேண்டிட்டரி அப்ஸ்கில்லிங், இந்த உலகத்துக்கு தேவையான ஸ்கில்ஸை இந்த ஆப் மூலமாவே அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாகவும் டெக்னீஷியனாகவும் சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு அப்ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இதுதான் ஆர்கனைஸ்ட் முறை அப்படிங்கிறாங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் அத்தன்டிகேஷன்ல எதை பில்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேண்டிட்டரி பாலிசி ஒரு லேபருக்கு கண்டிப்பா தேவை, வெரிஃபிகேஷன் தேவை. இந்த இரண்டும் தான் ஒரு ட்ரஸ்ட்டை கஸ்டமர் இடத்துல பில்ட் பண்ணும் அப்படிங்கிறத இவங்க ஒரு கான்சியஸாவே இந்த ஸ்டார்ட் அப் வேவ்ல கொண்டு வராங்க. இன்னைக்கு இந்த ஸ்டார்ட் அப் மூலமா இன்னைக்கு லேபர்ஸுக்குமே அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு, கஸ்டமர்ஸுக்குமே அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு இதை நீங்க ஆர்கனைஸ்ட் மூலமா பாத்தீங்கன்னா, லேபர்ஸுக்கு நிறைய வேலைகள் அப்படிங்கிறது இருக்குது. டெய்லியுமே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கம்பெனி மூலமா கொடுக்கப்படுது. டெய்லியுமே அவங்களுக்கு சேலரிஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. கஸ்டமர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு லேபர்ஸை கூப்பிடுதாங்க அப்படின்னா, ஆர்கனைஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்னும் வரேன், 2 நாளுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆப்ல அவங்க கூப்பிடும் போகும்போது 15 மினிட்ஸ்லேயே வந்து உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. அதனாலவே கஸ்டமர் ரொம்பவே எங்கேஜாகவும் இருக்காங்க. அவங்க வந்து ஸோ குட் அப்படிங்கிறது, அவங்களுடைய வேலைகளுமே சீக்கிரமா முடியுதுனால அவங்களுமே ஹாப்பி ஆகிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கப்படுது. இதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இந்தியாவில் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க லேபர்ஸ் கிட்ட இருந்துமே ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க, கஸ்டமர் கிட்ட இருந்துமே ரெவன்யூஸை ஜென்ரேட் பண்றாங்க. லேபர்ஸ் கிட்ட இருந்து அவங்க கமிஷன் பேஸ்ட்ல டெய்லியுமே அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஊபர், ஓலாவே எடுத்துக்கலாம். அவங்க வந்து கேப் ஓனர்ஸ் கிட்ட இருந்து கமிஷன் பேஸ்ட்ல அவங்களோட ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓலாவும் அதே மாதிரி தான் அவங்களோட பைக் ரைடர்ஸ்கிட்ட இருந்து கமிஷன் பேஸ்ட்ல ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ கமிஷன். அதே போலதான் இந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடிய லேபர்ஸ் கிட்ட கமிஷன் மூலமா அவங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. அது எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து டெய்லியுமே அவங்களோட லேபர்ஸுக்கு வேலை கொடுக்குறாங்க. சேலரிஸுமே அவங்களுக்கு டெய்லியுமே கிடைக்கிறதுனால லேபர்ஸுமே அவங்களுக்கு ஒரு கமிஷனை பே பண்ணிட்டு தான் இந்த ஆப்ல வந்து அவங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்காங்க. இது ஒரு ரெவன்யூவாக இருந்தாலுமே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி பேஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற டாபிக் மூலமா அது மூலமாவும் இவங்களோட ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க சாக்ஸ் மாடல்ல. இன்னைக்கு இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் வேவ்ஸ்ல வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே பில்லியன் டாலரா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஐபிஓலுமே இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்தியாவோட ஜிடிபிக்கும் இது ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் சம்பந்தமான நாலேஜை நீங்க கெயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயுமே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாரியர்ஸ், இந்த வீடியோல இந்தியாவோட ஸ்டார்ட் அப் வேவ் எப்படி இருக்குது இந்த ஃபீல்டுல அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை பகிருங்க, ஷேரும் பண்ணிருங்க. இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்மளோட பேஜை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.